தக்காளி, பச்சை மிளகாய் என பல்வேறு காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதனால் குடும்பத்தினரின் சுமை கூடியிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் சாமானிய மக்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது. கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற தக்காளி விலை இன்று மேலும் 5 ரூபாய் அதிகரித்து உள்ளது. பச்சை மிளகாய் கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 60 ரூபாயாக இருக்கிறது. இதேபோல பிற காய்கறிகளின் விலையும் அதிகரித்தே காணப்படுகிறது. ஒரு வாரத்தை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வீட்டுக்கிட்ட வாங்கிது இங்கே வந்து பார்த்தா ஒரு கிலோவே 40 ரூபா 50 ரூபான்றாங்க. எப்பயுமே அவ்வளோ விலை விற்காதீங்க, அதிகமாக தான் இருக்குது. பீட்ரூட்டு, கேரட்டு எல்லா காயுமே விலை அதிகம் தான். தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் 20-25 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 ரூபா போகுது தக்காளி. வெங்காயம் பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. மற்ற பீன்ஸு, அவரைக்காய் அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு மாத காலமாக காய்கறிகள் விலை பெரும்பாலும் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்து வரும் நாள்களில் ஆந்திராவில் இருந்து வரத்து தொடங்கினால் விலை குறைய வாய்ப்பு ஏற்படும் என்கிறார்கள் வியாபாரிகள். போன வாரத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா ஏறி இருக்குங்க. நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலாக வந்து விற்கலாம், இல்லைன்னா குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம சித்தூர் இந்த மாதிரி ஐட்டெலாம் சித்தூர், கடப்பா இந்த மாதிரி ஐட்டெலாம் வந்து நம்ம விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாக வந்து வரும், ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இதேபோல பிற முக்கிய காய்கறி சந்தைகளிலும் விலை அதிகரித்தே இருக்கிறது. வறட்சியின் விளைவு காய்கறி சந்தைகளில் எதிரொலித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.